எல்லோருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு சுதந்திர தின விழாவா இல்ல குடியரசு தின விழாவா? சுதந்திர தின விழா தான் இருக்கும். இல்ல குடியரசு தின விழா தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். இந்த வீடியோல சுதந்திர தின விழா எதுக்காக கொண்டாடுறோம், குடியரசு தின விழா எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்ப்போம். சுதந்திர தின விழா எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். பிரிட்டிஷ்காரங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமா நம்மளை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதனால நம்ம தலைவர்கள் முன்னோர்கள் எல்லாருமே வந்து போராடி நமக்கான சுதந்திரத்தை வாங்கி கொடுத்ததால நம்ம அந்த பிரிட்டிஷ்காரன் நம்மளை விட்டு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் தான் அந்த நாளை என்ன பண்ணாங்க, 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சுதந்திர தின விழா அப்படின்ட்டு அறிவிச்சு நமக்கு சுதந்திரம் கிடைச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து சுதந்திர தின விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். சுதந்திர தின விழா எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் ஒரு சில பேர் நமக்கு எதுக்காக சுதந்திரம் கொடுத்தாங்க, நம்ம இப்ப எப்படி சுதந்திரமா அந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளுடைய முன்னோர்கள் தலைவர்கள் எல்லாருமே அவங்களோட போராடி நமக்கான ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த நாள் தான் 1947 ஆகஸ்ட் 15. அவங்க வெளியேறின நாளை தான் நமக்கு வந்து சுதந்திர தின விழாவா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். குடியரசு தின நாளை வந்து 1930 டிசைட் பண்ணிட்டாங்க. நம்ம ஜனவரி 26 தான் குடியரசு தின விழா அப்படின்றதால டிசைட் பண்ணிட்டாங்க. எப்படி அப்படி டிசைட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, லாகூர்ல வந்து காங்கிரஸ் மாநாட்டுல ஒரு நமக்கான முழு சுயராஜ்யத்தை அடையணும் அப்படிங்கிற சேர்ந்த கூட்டத்தால அந்த நாளை தொடர்ந்து தான் 1930 ஜனவரி 26 குடியரசு தின விழாவா அறிவிச்சாங்க. இதனாலதான் நம்ம குடியரசு தின விழாவை கொண்டாடிட்டு இருக்கோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்ல. எதுக்காக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தவங்கள நமக்கான சட்டத்தை நம்மளே எழுதிக்கணும் அப்படிங்கிற ஒரு முதல்ல குரல் கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எம்என் ராய். அவர் பேர் எம்என் ராய்ன்னு சொல்லுவாங்க. அவர் தான் முதல்ல நமக்கான சட்டத்தை நம்மளே ஏற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு முதல் குரல் கொடுத்தவர் அவர் தான். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 389 பேர்கள் கொண்ட ஒரு குழு உருவாக்குறாங்க. அந்த குழு என்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9 அந்த குழுவை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த குழுவோட முதல் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சச்சிந்தானந்தா சின்ஹா. அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த குழுவுக்கு வந்து ஒரு தலைவரா நியமிக்கிறாங்க. அவர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவர் இறந்துறதுனால அதுக்கப்புறம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை வந்து தலைவரா நியமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஒரு துணை தலைவர்லாம் இருக்காங்க. வி.டி. கிருஷ்ணமாச்சாரி, H.C. முகர்ஜி அப்படிங்கிறவர் 2 பேர் வந்து துணை தலைவரா நியமிக்கிறாங்க. இந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ஒரு குழுவை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த குழு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டிராஃப்ட் கமிட்டின்னு சொல்லுவாங்க, சட்ட வரைவு குழு. அந்த சட்ட வரைவு குழுவோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தான் நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கீழே ஒரு சில பேர்லாம் வராங்க. அதுல பெண்களும் பங்கேற்று இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து நமக்கான ஒரு சட்டத்தை எழுதி முடிச்சிட்டாங்க. அது எழுத எவ்வளவு நாள் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 2 வருஷம் 18 மாசம் 11 நாள். கடைசியா பாத்தீங்கன்னா 1949 நவம்பர் 26 சப்மிட் பண்றாங்க. 1949 நவம்பர் 26 நம்மளுடைய சட்டத்தை வந்து ஏத்துக்கிறாங்க. 1950 ஜனவரி 26 நம்மளுடைய சட்டத்தை வந்து மக்களுக்காக கொண்டு வராங்க. அந்த நாளை தான் நம்ம வந்து குடியரசு தின விழாவா இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த சட்டத்தை எழுதுவதற்கு நிறைய தலைவர்கள் வந்து அதுக்காக போராடி இருக்காங்க. நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திச்சிருக்காங்க. நிறைய நாடுகளிலிருந்து நிறைய ரிசர்ச் பண்ணி நமக்கான ஒரு சட்டம் நமக்கு என்ன வந்து செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நல்ல ரிசர்ச் பண்ணி நமக்கான சட்டத்தை வந்து எழுதியிருக்காங்க. இந்த சட்டத்தை எழுதுவதற்கு வந்து 64 லட்சம், அப்பவே 64 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. உலகத்திலேயே நீளமான ஒரு கையால் எழுதப்பட்ட ஒரு சட்டம் இந்தியாவில மட்டும்தான் இருக்கு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதி நமக்கான நம்மளுடைய சுதந்திரத்துக்காக நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த நாள்ல வந்து நம்மளுடைய தலைவர்கள் பாத்தீங்கன்னா நமக்காக சட்டத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு சில பேர் அந்த சட்டத்தை தவறாகவும் ஒரு சில பேர் அந்த சட்டத்தை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டத்தை வந்து நல்லதுக்கே யூஸ் பண்ணுங்க, அதிகாரத்தையும் நல்லதையும் யூஸ் பண்ணுங்க, நியாயத்துக்காக யூஸ் பண்ணுங்க. பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம், நம்ம கிட்ட இருந்தே நமக்கு சுதந்திரம் கிடைக்காம இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாருமே சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத எல்லாருமே ஒருத்தரும் யோசிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சட்டத்தை வந்து தவறா யூஸ் பண்ண மாட்டீங்க. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அப்படி தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு சட்டத்தை காப்பாத்துங்க. தயவு செஞ்சு சட்டம் என்ன சொல்லுதோ ஊழல் பண்ணாம, தவறுகள் செய்யாம, அநியாயத்துக்கு குரல் கொடுக்காம இந்த சட்டத்தின்படி நடந்துக்கோங்க. ஊழல் பண்ணாதீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எழுதியிருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஜனநாயக குடிமகனும் இறையாண்மை மிக்க ஒரு சமதர்மமா ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடாக நம்ம இந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதன்படி சட்டத்தையும் காப்பாத்துங்க. ஒவ்வொருவரும் சட்டத்தின்படி நடப்போம். நன்றி, வணக்கம்.